எனக்கு இந்த பாந்தியன் ரோடு எக்ஸிபிஷன் எனக்கு 62லேருந்து தெரியும். நான் பச்சைமாஸ் காலேஜில் படிக்கிற போதெல்லாம் இங்கே எக்ஸிபிஷன் நடக்கும். ஒரு 10 பேர் வந்து சுற்றி அடிச்சுட்டு போவோம். அப்போதுலேருந்தே எனக்கு இது தெரியும். அதற்கு பிறகு நம்முடைய இது கீழ்கொழுங்காலூர் பெருமாள் அவர்கள் இந்த பகுதியில் இருந்த பொழுது சில நேரங்களில் நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு நண்பர் காந்தி இருக்கிற பொழுது நான் வந்திருக்கிறேன். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உயிர் கொள்கை இது. உங்களுக்கு தெரியுமே, போன ஆட்சியிலே கூட துணி நூலுக்கு கிடைக்கவில்லை, சொசைட்டி கிடைக்கலன்னு சொன்ன உடனே உண்ணாவிரதம் இருந்தோம். ஆனால் எங்களுக்கு எதிரில் உண்ணாவிரதம் இருந்தார்கள். கலைஞர் அவர்கள் காந்தியிடத்தை சொல்லி அம்மையார் குப்பத்துக்கு நானே வர்றேன், அங்கே வந்து இந்த உண்ணாவிரதம் இருக்கலான்னு சொன்னார். உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உண்ணாவிரதம்னு போஸ்டர் அடித்தான் மந்திரிகள். தலைவர் சொன்னார், வீணான தகராறு வேண்டாம், ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம் என்று வந்து விட்டார். கலைஞர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அந்த அளவுக்கு இருக்கிறது. முதலாவது மனிதனுக்கு எது முக்கியம்? உயிர். இந்த உயிரை காப்பாற்ற வேண்டுமானால் என்ன வேண்டும்? உணவு வேண்டும். அதனால்தான் உணவை தருகிறவன் பசியை ஒரு பிணி என்று சொன்னான் மணிமேகலையில். எனவே உழவர்களை பசிப்பிணி மருத்துவன் என்று சொன்னார்கள். பசிப்பிணி மருத்துவன் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த உயிரை விட இன்னொன்று இருக்கிறது மனிதனுக்கு. அது எது? மானம். ஆக உயிருக்கு மேலே ஒன்று மனிதனுக்கு உண்டு, மானம். அது ரோஷம் உள்ளவனுக்கு. அந்த மானத்தை காப்பது ஆடை. இந்த ஆடையை நெய்கிறவர்கள் நீங்கள். மனிதனுடைய மானத்தை காக்கிறவர்கள் அது செய்ய. அண்ணா ஒரு பெரிய ஒரு தலைவர் வந்திருந்தார். அண்ணா அவர்கள் எவ்வளோ பாருங்க, காஞ்சிபுரத்தில் அந்த துணி கொடுத்தாரு, அதை தொட்டு பார்த்தார். அண்ணா அவர்களுக்கு எப்படி எப்படி நெஞ்சிருக்கிறோம் என்னன்னு அவனுக்கு விளக்கி சொன்னார். சொல்லிட்டு சொல்கிறார் இவர்கிட்ட கடைசியா, திஸ் வாஸ் மேட் மை பீப்புள், மை பீப்புள். இதை செய்தது எங்கள் ஜனம், எங்கள் ஜனம்னார். எங்கள் ஜனம் அர்த்தம் நாங்கள் நெசவாளர். அண்ணாவுக்கு கூட அந்த நெசவாளர் பற்று விட்டு இருக்குன்னா எவ்வளோ பெருசுவார் பாருங்க. அண்ணாவுக்கு அது எப்பயுமே உண்டு, தெரியும் அவருக்கு. ஆகையினால் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறது ஒன்று கூடியாகணும். ஆகையினால் இந்த துறை அதுக்கு தான் நான் உழவுக்கும் தொழிலுக்கும், தொழிலுன்னா கைத்தொழில் தான் அது, அந்த தொழிலுக்கும் உணவுக்கும் கை வந்தனை செய்வோம், வாழ்த்து செய்வோம் என்று சொன்னார்கள். எனவே அந்த வகையில் நண்பர் காந்தி அவர்கள் மனிதனுடைய மானத்தை காக்கின்ற ஒரு ஓட்டை செய்து இருக்கிறார். அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். இந்த துறையில் நல்ல பேரோடு வெளிவருவது ரொம்ப கடினம். என்னுடைய நண்பர் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் ஆக போகிறது. 3/4 கணத்தை மேல்கணத்தை தாண்டி விட்டார். இன்னும் 1/4 கணத்தை தாண்டி வெற்றியோடு காந்தி நல்ல பெயரோடு வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு கொண்டு செய்து காட்டுவார். காரணம், இந்த துறை அப்படிப்பட்டது. எனவே இந்த துறைக்கு இன்றைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிற நம்முடைய சேகர் பாபு, அவர் துறையே ஒரு அலாத்து. உள்ளபடியே எப்படி தான் வேலை செய்கிறாருன்னு எனக்கே புரியல. எப்படி தான் வேலை செய்கிறான்னு தெரியல. அது மாதிரி அவர் வேலை. இங்கே இன்னைக்கு பார்த்தா ஐயப்பனே சாமியே சாரணம் பண்ணுறார், மறுநாள் பார்த்தா அரோகரான்றார், போனால் மாரியாத்தா கோயில்றார், அது பார்த்தா இப்படி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறார். நிப்பலை வச்சு அடிச்சுடுறார். இந்த பாயிண்டில் சட்டமன்றத்தில் கையில் பேப்பர் எடுக்காமல் பேசுறது ஒரு பெரிய சவால். அது அப்போ தலைவர் பேசுவார், நாங்கள் பேசுவோம். இப்போ மணி இவர் அதே மாதிரி தான் சுவர்வடியும். இவர் எப்படி கேட்டீங்கன்னா, குரானா மரானா எரானா எது வந்தாலும் சரி அதை பற்றி போயினே இருப்பார். உள்ளபடியே சொல்கிறேன், கொரோனா காலத்தில் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட வார்டுக்கே போய் அந்த நோயாளியை பார்த்த
ஒரே மனிதாபிமானம் உள்ளவர் என்னுடைய நண்பர் சுப்பிரமணியன். ஒவ்வொருவரையும் பொறுக்கி இந்த துறைக்கு இவன்தான் என்று என்னுடைய தலைவர் தளபதி அவர்கள் போட்டிருக்காரே. அதனால்தான் இந்த ஆட்சி ஸ்திரமாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது, வெற்றி பாதையிலே போடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாதையிலே இந்த துறையும் செல்வதை பார்த்து பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.